இந்த வீடியோ வந்துட்டு இத பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இல்ல. தெரியாதவங்க நெறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அவங்களுக்காக தான். ஓகேவா? நெறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? காப்பி தோட்டம் வந்து காட்டுங்க அப்படின்னு. காப்பி தோட்டம் நெறைய இருக்கு நம்ம ஏரியால. அது இல்லாம இந்த ஓன் ஹவுசஸ் எல்லாம் இருக்கும்ல. கொஞ்சம் இடங்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல. அவங்களே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல இந்த மாதிரி காப்பி செடிய வந்துட்டு அங்க இங்க நட்டி வச்சுருவாங்க. அவங்க வீட்டு தேவைகளுக்கு வந்து அத வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, காயும் பழமும் நான் இப்ப காட்டுறது. நம்ம வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல, மாமா வீட்டுகள்ல இந்த மாதிரி காப்பி செடிகள வந்து அங்கங்க நட்டி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து பழம் பழுத்ததும் அத வந்து காய வச்சு மில்லுல குடுத்து பொடிச்சு நம்ம வீட்டு தேவைக்காக அத வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா வந்துட்டு ஹை ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி பொடி வந்துட்டு ஒரு கிலோ 700 எபோவ் வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து காப்பி குடிச்சு பழகுனவங்களுக்கு வந்துட்டு என்னதான் வந்துட்டு டீ குடிச்சாலும் காப்பி குடிக்கணும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல நெறைய இந்த மாதிரி ஷூட்டிங் நடக்குங்க. இன்றைக்கும் அப்படிதான் வந்துட்டு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன ஃபிலிம் எல்லாம் தெரியல. யார் ஆக்டர்ஸ்னும் தெரியல. ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம போகிற வழியில பார்த்துட்டு தான் போனோம். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோமா உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.